உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மேஷராசி அன்பர்களுக்கு மீனத்தில் உங்களது ராசிக்கு 12ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்களுடைய இணைவு, அதுவும் சுக்கிர பகவானும் ராகு பகவானும் சனி பகவானும் உங்களுடைய தனஸ்தானாதிபதி, 7ஆம் வீட்டிற்கு அதிபதி. அதாவது தனம் என்பது உங்களுடைய வாழ்வாதாரத்திற்குரிய அன்றாடம் நீங்கள் வளர்ச்சிக்குரிய பாதையில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அந்த தனம், செல்வம், செல்வாக்கு சார்ந்த அமைவுகள் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதற்கு உரிய ஒரு இடம்தான் அந்த 2ஆம் பாவம். அதுலேயும் அது குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம், உங்களுடைய வாக்கு சம்மந்தப்பட்ட இடம்னு சொல்லுவோம். இந்த 3 பலமும் அந்த இடத்துல பலம் பெறக்கூடிய ஒரு அமைவு. அதுலேயும் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார். ஏன்னா இதில் ஒரு ஹைலைட்டு உங்களுக்கு, ஏன் 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிற விஷயத்தை நீங்கள் இவ்வளோ ஹைலைட்டாக எடுத்து சொல்கிறீங்களே நீங்கள் நினைக்கலாம். 12ஆம் பாவாதிபதி உங்களுக்கு குரு பகவான், 2ஆம் பாவாதிபதி உங்களுக்கு சுக்கிர பகவான். இவர் வீட்டில் சுக்கிரன் பகவான் வீட்டில் குரு பகவானும், குரு பகவான் வீட்டில் சுக்கிர பகவானும் ஆக பரிமாற்ற யோகம். இந்த யோக அமைவு உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஒரு மாறுதல்கள். ரொம்ப நாளாக நான் கஷ்டப்பட்டு பல்வேறு விதமான ரிஸ்க் எடுத்து என்னுடைய வாக்கை காப்பாற்ற கொடுக்கல் வாங்கல் பணம் விஷயத்தில் நிறைய சிரமங்களை சந்தித்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த வர வேண்டிய, கிடைக்க வேண்டிய, நடக்க வேண்டிய, ரொம்ப நாள் நீங்கள் எஃபர்ட் போட்டு யாருமே செய்யாத அளவுக்கு நீங்கள் ஒரு சர்க்கிளை உருவாக்கி, நல்ல நட்புகளை உண்டாக்கி, பெரிய லெவலில் ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கி அது முடிக்கக்கூடிய தருணத்திற்கு வந்து ஏதோ ஒரு சில காரணங்களால் அது இழுத்துக்கிட்டே வந்திருக்கும். இதனால் இதைத்தான் சொல்லுவாங்க, வாங்காத கடனுக்கு வட்டியே கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி எல்லாம் ரிஸ்க் எடுத்து ஒரு அறுவடை காலமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் இழுத்துக்கிட்டு போகும் பொழுது மீண்டும் மீண்டும் அதற்கு இன்னுமே நாம் அங்கேயே வாங்கி அதற்குரிய செலவினங்களை செய்யக்கூடிய நிலைகள் உருவாகும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்காக, உங்கள் சுயநலத்துக்காக எதையும் செய்யலை, பட் ஒரு விஷயத்தை உருவாக்கணும், அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல ஒரு இலக்கை உண்டாக்கணும்னு நினச்ச உங்களுடைய வாழ்க்கையில் விடாமுயற்சி. ஏன்னா இந்த மேசராசி என்பவர்கள் கடின உழைப்பாளிகள், வைராக்கியம் கொண்டவங்க, பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. விடாமுயற்சி எப்போவுமே அந்த பிடிவாத குணம் உங்களுக்குரியது. ஏன்னா உங்களுடைய 6ஆம் பாவாதிபதி புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி, அந்த எப்போவுமே அது இருக்கும். அப்பேற்பட்ட அமைவுகளுக்குரிய உங்களுக்கு அந்த தடைகள் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய விஷயம் கூட இப்படி அசுரகுரு தான் சுக்கிர பகவான், அவரது அணி தான் இந்த சனி பகவானும், நட்பு கிரகங்களாகப்பட்ட ராகு பகவானும். இவர்கள் மூவரும் ஒரு ஜாதகத்தில் இணைந்தாலே அது யோக ஜாதகம். கேஷுவலாகவே பார்த்தீங்கன்னா இந்த புதனும் ப்ளஸ் ராகுவும் சுக்கிரனும் சனியும் இணைஞ்ச ஒரு ஜாதகத்தில் ஒரு இடத்துல இருந்துட்டால் வேறு கிரகங்கள் அங்கே இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் அதுவே யோக ஜாதகம், பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அது. அந்த அமைவுகள் உங்களுக்கு இந்த இடத்துல உருவாகி இது எத்தனை காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய அதுவும் மார்ச் மாதம் 29ஆம் தேதியில் இருந்து மே மாதம் 18ஆம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் உங்களுக்கு இருக்க போகுது. 2025ஆம் வருடத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு நிறைய பாசிட்டிவான சில கிரக அமைவுகள் இருந்தாலும் அதிலும் இந்த கிரகங்களினுடைய இணைவு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அருமையான ரிசல்ட் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் என்னுடைய கனவு நினைவாயிடுச்சுன்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கும். இது குடும்பஸ்தானத்தையும் குறிக்குது. அந்த குடும்பஸ்தானத்தில் மாபெரும் மாற்றத்தை உருவாக்கிடும். ஏன்னா ரொம்ப நாளாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சிலர் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல். லைஃபே இவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம என்னத்தை போய் பண்ணுறதுன்ற அளவுக்கு மன விருத்தி அடையக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் எல்லாமே சந்திக்கக்கூடிய நிலைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு 100% இப்போ அந்த குடும்ப ரீதியில் ஒரு திருப்பம் உருவாகும். அந்த திருப்பம் குடும்பஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானத்தில் குரு நின்று அந்த ஸ்தானாதிபதி பரிமாற்ற யோகத்தை அடைஞ்சி அந்த சுக்கிர பகவான் யாருடன் இணைந்து நிற்கிறார்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதியும்
10ஆம் வீட்டிற்கு அதிபதியுமாகப்பட்ட சனி பகவானோட இணைஞ்சு நிற்கிறார். இப்போ நீங்கள் இறங்கி அதற்குரிய முயற்சிகள் எடுத்தால் உங்களுடைய பேச்சு எடுபடும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சு ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டுமல்ல, நீங்கள் செய்யக்கூடிய செயல் சக்ஸஸ்ஃபுல் அடையும். 100% அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்குள்ள ஒரு நல்ல மன ரீதியில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் மட்டும் அல்லாமல் வாழ்க்கையில் வளர்ச்சிக்குரிய பாதையாகவும் இந்த இடத்துல ஒரு டர்னிங் உங்களுக்கு கிடைச்சிடும். ஒன்று, தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடம் பலம் பெறும். 2, 7ஆம் பாவம் மனைவி சம்மந்தப்பட்ட இடம். அந்த இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் தான். அந்த இடம் டோட்டலாகவே பலம் பெறும். அந்த இடம் பார்ட்னர்ஷிப்பும் அது மட்டும் இல்லாமல் நட்புகள் சார்ந்த ரீதியிலையும் அந்த 7ஆம் பாவம் குறிக்கும். அப்போது மனைவியினுடைய வழியில் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல உதவிகள் கொடுக்கல் வாங்கல் உங்கள் தொழில் சார்ந்த ரீதியில் சில கடந்த காலகட்டங்களில் மேசராசி என்பவர்கள் நிறைய மன அழுத்தங்களையும் சரிவுகளையும் நம்பிக்கை துரோகங்களையும் சந்திச்சிருக்கிறீங்க. அப்போது இதற்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு அந்த லைனில் உங்களுக்கு கிடைக்க போகுது. 1. 2வது, உங்களுக்கு நண்பர்கள் ரீதியில் ஒரு நல்ல அனுகூலம் உண்டாக போகுது. இத்தனை நாளாக சில துரோகங்களை சந்தித்து வெறுத்து போய் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லவங்களும் இருக்கிறாங்க, நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கையை அளிக்கக்கூடிய ரீதியில் அந்த 7ஆம் பாவாதிபதியும் உங்களுக்கு பலம் பெற்று அவர் தொழில் ஸ்தானத்திற்கு சம்மந்தப்பட்ட 10ஆம் இடத்திற்கு அதிபதியும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியும் உடைய தொடர்பு கொள்ளும் பொழுது லாபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தருணம். பெரிய லெவலில் லாபத்தை உண்டாக்குவீங்க. இத்தனை நாட்களாக நீங்கள் வாங்கி போட்டிருப்பீங்க சில பொருள், அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. சிலர் பூமி மேலே பண்ணியிருப்பீங்க, சிலர் சில மெட்டீரியல்ஸ் மேலே பண்ணியிருப்பீங்க, சிலர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விவசாயத்துறையில் எத்தனையோ, ஏன்னா குரு பகவானுடைய ஆதி உங்களுக்கு பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம் இல்லைங்களா? அப்போது அந்த விவசாயத்துறையில் நீங்கள் சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏற்றுமதி இறக்குமதி வரைக்குமே இன்றைக்கி பெரிய லெவலில் ஒரு பொருளாதார ரீதியில் மேன்மையை இருந்த நீங்கள் கொஞ்சம் காலமாகவே போட்ட பணம் எல்லாமே அப்படியே ட்ராபாகி நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. இதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியல. நாளுக்கு நாள் பிரச்சனைகளும் கடன் சுமைகளும் அதிகமாகக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிட்ருக்கிறோம் என்ற ஒரு மன வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு அது திடீர்னு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மேன்மைகள் உண்டாக்கிடும். இத்தனை நாளாக விலை போகாத அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தடைகளாக இருந்திருந்தாலும் அது இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு சில நட்புகளாலேயும் அதே நேரத்தில் மனைவி சார்ந்த உறவினர்கள் சார்ந்த மேன்மைகளும் இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். இதில் ராகு 12ஆம் வீடு 12ஆம் பாவாதிபதி பலம் பெற்றதுனால வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொலை தொடர்பு ரொம்ப தூரமாக பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் மாறுதல்களும் கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு ரிசல்ட். குறிப்பாக ஆன்லைனில் கடந்த காலகட்டங்களில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய இழப்புகளை சந்தித்தவங்களுக்கு இந்த நேரம் ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான நிலையை உருவாக்கும். இந்த நேரத்தை முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தி அதை சரியாக பயன்படுத்தினாலே போதும். வாய்ப்புகளை தவற விடாமல் அதை கரெக்டாக கிளிக் பண்ணி கொஞ்சம் மைனூட்டாக இறங்கி ஹார்ட் ஒர்க் செய்தாலே அதற்குரிய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது ஏன் மீண்டும் சொல்கிறேன்னா, கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சில ஹெவி உண்மையை சொல்லணுன்னா கடின உழைப்புக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கிடைக்க வேண்டிய அற்புத பலன்கள் 99% சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு 1% மிஸ் ஆகி நிறைய மன உளைச்சலுக்கு ஆளானவங்களுக்கு இப்போது இந்த காலகட்டங்களில் அப்போ நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகலையே இப்போ எப்படி அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எதுவும் இருந்தாலும் தூக்கி போட்டுருங்க, மூவ் பண்ணுங்க. 100% இது உங்களுக்கு சக்ஸஸ்க்குரிய ஒரு காலம். இன்னொரு புறம் 7 சனி தொடங்குதே, அதனுடைய எஃபெக்ட் நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்குமானா கண்டிப்பாக விரய செலவுகள் 100% உண்டாக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, விரய செலவுகள் உண்டாக்குன்றதை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, விரயத்தில் சனி வந்தாலே அதுதான் விரயச்சனி நம்ம சொல்லுவோம். இது முதல் சுத்தாக இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், 2ஆம் சுத்தாக இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சது மேஷராசி என்பவர்களுக்கு ஒன்று தான். என்னுடைய அனுபவ ரீதியில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களுக்கு செலவு இருக்கிறது நிச்சயம். ஏதோ ஒரு விதத்தில் செலவுகள் செய்ய வேண்டிய இடத்துல இப்போ நீங்கள் நிற்கிறீங்க. அதனால் கொஞ்சம் அட்வான்டேஜாக இறங்கி பூமி வீடு அசையாத சொத்துக்களில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க.
குறிப்பாக வீடு கட்ட வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக யோசிக்காமல் இறங்கி வீடு கட்ட முயற்சி எடுங்க. ஏன்னா பூமி வாங்குறத கூட நாம் பார்க்குறோம், அட்வான்ஸ் கொடுக்குறோம், உடனே வாங்கிடுவோம். ஏன்னா இந்த மேஷராசி என்பவர்களுக்கு கம்பல்சரி இது கண்டினியூ ஆனதுக்கப்புறம் தூக்கம் குறையும், நிம்மதியை தூங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறையும், அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி இருக்கணும்னா அது மன உளைச்சல் அடைய வேண்டிய நீங்கள் அட்வான்டேஜாகவே அந்த மன உளைச்சலுக்குரிய பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க. எப்படின்னா ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி அது ஒரு மன உளைச்சலுக்குரிய ஒரு விஷயந்தான். ஏன்னா அந்த வீடுக்குரிய மெட்டீரியல் வாங்கணும், அதற்கு பணம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, அதற்கு லோன் கொஞ்சமாவது வாங்க வேண்டிய நிலைமை உருவாயிடும். இது எல்லாத்தையும் இதற்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து நீங்கள் அதை எடுத்து போட்டு எல்லாம் ரிஸ்க் எடுத்து அதை கண்டிப்பாக முடிக்கும் போது இந்த செலவுகள் நம்ம செய்கிறது தான் தெரியுமே தவிர கடைசியாக உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி மிச்சமாயிடும். ஒரு புறம் மன உளைச்சல் இப்படி போயிடும். அதை விட்டுட்டு நாம் இருந்தோன்னு வச்சுக்கிங்களேன், அது வேறு மாதிரியான ஒரு செலவுகள் கொடுத்து தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ சார்ந்து வண்டி வாகனங்கள் ரீதியில் ஏதாவது ஒரு சில பாதிப்புகள் உண்டாக்கக்கூடிய நிலைகள் உண்டாக்கிடும். இந்த 7.5 சனி முடிகிற வரைக்கும் இந்த வண்டி வாகனங்களை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சற்று அதை தள்ளி போட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அசையாத சொத்துக்களோ இருக்கிறத வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணுறதோ பண்ணுங்க. மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நான் சொன்ன இந்த மே மாதம் 29ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 18ஆம் தேதி வரைக்குமே இந்த கிரகங்களுடைய இணைவால் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது 100% உண்மை. நிறைய பேர் அந்த நேரத்தில் சுப விஷயங்களை தொடங்கிடுவீங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. வெளிநாடு முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகள் ரீதியில் சில மன அழுத்தங்கள் இதற்கு முன்னாடி இருந்திருந்தாலும் அது வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் அதற்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும். மொத்தத்தில் உங்கள் லைஃப்பில் இது ஒரு நல்ல தருணம். ஒரு சில பிரச்சனைகளிலிருந்து ரிலீஃப் ஆகிறத மட்டும் இல்லாமல் வேலையில் ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைவுகளை உண்டாக்கிடுவீங்க. தொழில் ரீதியில் வளர்ச்சிக்குரிய பாதையை செலக்ட் பண்ணிடுவீங்க. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகிடும். அந்த இடைஞ்சல்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும். அதனால் மூவ் பண்ணி அதை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இறங்கி பயன்படுத்தினீங்கன்னா 100% நல்ல ஒரு இலக்கை அடைய போகிறீங்க. குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி சுபகாரியம், சுப விஷயங்கள், திருமண வாய்ப்புகள் கைக்கூடி வரும். மேஷராசி என்பவர்களுக்கு குருபலன் இருக்கிறதே இன்னொரு அந்த மே மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் தான். இந்த நேரத்தில் அந்த திருமண முயற்சி 100% உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மூவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குது. நிறைய மன உளைச்சல் மட்டும் இல்லை, கடினமான ஒரு பாதையில் பயணம் பண்ணி ரொம்ப சிரமங்களை கடந்து பல இழப்புகளை சந்தித்து உங்களுக்கு வேண்டியவங்களை இழந்து கஷ்டத்தையே நம்ம கடந்து வந்துட்டு இருக்கோமே நினச்ச உங்களுக்கு இந்த 2025ஆவது வருடம் நல்ல ஒரு மேன்மையை அளிக்கப் போகுது. மாபெரும் வளர்ச்சிக்குரிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்க போகுது. முயற்சிகள் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். உங்கள் திசா புத்திகள் ஜாதகத்தில் பலம் பெற்று இருந்தால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நல்ல ஒரு பாசிட்டிவான இலக்கை அடைஞ்சிடுவீங்க. அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள். அதில் திசா புத்தி மட்டுமல்ல, சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம். அந்த பரல்கள் இந்த கிரகங்கள் இந்த சனி பகவானே அங்கே ஒரு 6-7 பரலெல்லாம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், 7.5 சனியே நடந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. டாப் லெவலில் சாதிக்கக்கூடிய அருமையான அமைவுகள் உண்டாகிடும். அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க. அது ஆகச்சிறந்ததாக இருக்கும். அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் மாபெரும் வளர்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஊன்றுகோலாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.